ஓம் சாந்தி. 2/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தை உடலாக வச்சு நமக்காக ஆசிரியராகி பாட இருக்காரு. நம்ம இறைமானர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையின் பாகம் மிக சரியானது. அவர் தனக்குரிய நேரத்தில் வருகின்றார். இதில் சிறிதும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. பாபா வந்து கரெக்டா தான் அவர் பார்த்து பிளே பண்றாரு. அவரையா முன்னாடியே வரல, அவரையா இப்பதான் வந்திருக்காரு, நான் கஷ்டப்படும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேனே அப்படிலாம் நம்ம கேட்க கூடாது. அவர் தனக்குரிய டைம்ல தான் வராரு. இதுல சிறிதும் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவர் வர டைம் கரெக்டா பிரம்ம பாபாவோட எப்போ வராரோ அப்பதான் வருவாங்க. அவர் வந்ததன் அடையாளமாகிய சிவராத்திரியை மிக விமர்சையாக கொண்டாடுங்கள். இப்போ அவர் வந்ததனுடைய அடையாளம் அதைதான் நம்ம வந்து சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். சிவராத்திரிய அவங்க பக்தியில கொண்டாடுறாங்க. அத ரொம்ப விமர்சையா நம்ம கொண்டாடணும்ன்றாரு. கடவுளே வந்துட்டாரு பூமிங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். அவரே வந்து அவர் ஏதோ பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் உலகம் ஃபுல்லா சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கத்துக்கு கோயில் கட்டி நிறைய பூஜை நடக்குதுன்னா அவர் வந்து ஏதோ பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் சிவன் வந்துட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் கொடுங்க, அதை விமர்சையா கொண்டாடுங்க அப்படின்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகளின் விக்கிரமம் முழுமையாக அழிந்து போவது கிடையாது? இப்போ நம்ம நிறைய பேர் பிகே ஆயிருக்கிறோம், பாபா குழந்தை ஆயிருக்கிறோம். நம்மளுடைய பாவம் எல்லாம் இப்ப பாபா நினைச்சு அழிஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் எந்த குழந்தைகளுடைய பாவம் முழுசா அழிந்து போவதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பதில்: யாருடைய யோகா சரியாக இல்லையோ, யாரு பாபா கிட்ட கனெக்ஷன் சரியா இல்லையோ, தந்தையின் நினைவு இருப்பதில்லையோ, பாபா நினைக்கிறது இல்லையோ, அவர்களது பாவங்கள் விகர்மங்கள் விநாசமாவதே கிடையாதுன்றாரு. யோகா யுக்தாக இல்லாமல் அந்த அளவுக்கு சத்கதி ஏற்படுவது கிடையாது. அப்ப வந்து நம்ம சேவை செய்யறோமோ இல்ல முரளி கேட்கறது எல்லாத்த விட முக்கியமா பாபா நினைக்கணும். யோக யுக்தா இருக்கணும். அந்த யோக நிலையில இருந்து காரியங்கள் செய்யும்போது நம்ம மூலமா பாவங்களும் ஏற்படாது, பழைய பாவங்களும் அழிஞ்சிடும். அதனால பாபா நினைக்கிறதுதான் முக்கியம்ன்றாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்கதி ஏற்படாது யோக யுக்தா இல்லைன்னான்றாரு. பாவங்கள் இருந்து விடுகின்றன, அப்படியே பாவம் வந்து தங்கிடுதுன்றாரு. நம்மளுடைய குணம் மாறாது. பழையபடி நம்ம 61 ஜென்மா என்ன பாவம் பண்ணணும் அதேதான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பாவங்களும் இருந்துரும்ன்றாரு. அதாவது நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். நம்ம மூலமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு துக்கம் கிடைக்குது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசணும், இந்த மாதிரி எல்லாம் எண்ணத்துல உருவாக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாமலே போயிடும். நம்மளால பாவங்கள் வந்து தங்கி விடுகின்றனன்றாரு. பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. அந்த மாதிரி கடைசியா அப்படியே இருந்துட்டு நம்ம சரீரத்தை விட்டா என்ன ஆகும்? அப்படியே நம்ம பாவம் நமக்கு தெரியாது, பாவமும் அழியல, அப்படியே இருந்துட்டு சரீரத்தை விட்டுட்டோம்னா அப்படியே இந்த சூழ்ச்சி உடல்ல போயிருவோம். அங்க போய் தர்மராஜ் குடியில தண்டனை கிடைச்சு அப்ப பதவியும் குறைஞ்சிடும். இங்கேயும் அனுபவிப்போம் உடலால, உறவினர்களால, எல்லாமே நம்ம செஞ்ச பாவத்தினுடைய கணக்கு இங்கேயும் அனுபவிப்போம். அங்க மேலேயும் போய் பாபா வந்து காட்சி காட்டி இந்த மாதிரி எல்லாம் நீங்க தவறு பண்ணிருக்கிறீங்க, அதனால உங்க பதவி வந்து குறைஞ்சிடும் சொல்றாரு. அப்ப நம்மளோட பதவி வந்து சொர்க்கத்துல வந்து குறைஞ்சிடும். அதான் அந்த சொல்றாருல, விதவிதமா பதவி இருக்கு. ராஜா, ராணி, வேலைக்காரன், வேலைக்காரி, பிரஜை, பணக்கார பிரஜை, ஏழை பிரஜைன்ட்டு இருக்குது. நீங்க எப்படி முயற்சி பண்ணீங்களோ அது தகுந்த பதவின்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பாபா நினைவு தான் ரொம்ப முக்கியம்ன்றாரு. யோகா இல்லையெனில் பெயர் உருவத்தில் ஈர்க்கப்பட்டு மாட்டி கொண்டிருப்பாங்க. இப்ப பாபா நினைக்கலாம் நம்ம என்ன செய்வோம்? மற்றவங்க தான் நினைச்சிட்டு இருக்கோம். இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க. சிலர் நல்லவங்களை நினைக்கிறத விட அவங்களுக்கு பிடிக்காத விரோதிகளை தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கூட தவறுதான். அதான் சொல்றாரு, யோகா இல்லைன்னா பெயர் உருவத்துல ஈர்க்கப்பட்டு மாட்டிக்கொண்டே இருப்பாங்கன்றாரு. அவ்வாறு ஈர்ப்பவர்களது விஷயங்கள் மட்டுமே நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். யாருக்கு வந்து நம்ம யாருடைய பேர் உருவத்துல மாட்டிட்டு இருக்கிறோமோ அவங்களுடைய ஈர்ப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவங்களையே நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அவர்கள் ஆத்மாபிமானிகளாக இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களால ஆத்ம உணர்வுல இருக்க முடியாதுன்ற, தேக உணர்வுல இருப்பாங்க, மற்ற தேகத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால ஆத்மாபிமானியும் அவங்களால இருக்க முடியாது, அவங்க பாவமும் அழியாதுன்றாரு. அதனாலதான் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அவங்களோட பாவமும் முழுசா அழியாதுன்றாரு. பாட்டு: இன்று அதிகாலையில் யார் வந்தது? பாட்டு: இன்னைக்கு அதிகாலையில யார் வந்தது? ஓம் சாந்தி. அதிகாலை என்பது எத்தனை மணிக்கு ஏற்படுகிறது? பாபா கேக்குறாரு. நமக்கு 3 மணியா 4 மணியா, இந்த அமிர்த வேலை எந்த டைம்னு தெரிய மாட்டேது. அதை இன்னைக்கு பாபா சொல்றாரு. பாபா அதிகாலையில் எத்தனை மணிக்கு வருகின்றார்? இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம். சிலர் 3 மணிக்கு என்று சொல்றாங்க, சிலர் 4 மணிக்குன்ட்டு கூறினாங்க, சிலர் சங்கமத்துலதான் பாபா வராருன்ட்டு சொன்னாங்க, சிலர் 12 மணின்ட்டு சொன்னாங்க. பாபா சரியான நேரத்தை கேட்கின்றார். எப்ப பாபா வராரு?
அப்படின்ட்டு சரியான நேரத்தை கேட்கிறார். 12 மணியை நீங்கள் அதிகாலை என்று கூற மாட்டீர்கள். 12 மணி முடிந்து 1 வினாடி ஆகிவிட்டது. 1 நிமிடம் ஆகிவிட்டது எனில் காலை ஆரம்பமாகி விடுகிறது. இப்போ 12 o'clock அந்த 12 PM சொல்றோம், 12 AM சொல்றோம் இல்லையா? அந்த 12 மணி அந்த நியூ இயர் கூட இப்ப போறதுக்குன்னா நம்ம அந்த 12 அடிச்சு ஒரு 1 நிமிஷம் ஆன பிறகு எல்லாமே நியூ இயர் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க 12 மணி நடு இரவு அது அந்த அதிகாலைன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த 12 மணி முடிஞ்சு 1 வினாடி ஆகின பிறகுதான் காலையே ஆரம்பமாகுதுன்றாரு. இது முழுமையான அதிகாலை நேரமாகும் சொல்லி பாபா இன்னைக்கு முக்கியமான விஷயம் சொல்றாரு. முழுமையான அதிகாலை நேரம் அந்த 12 மணி ஆகி அந்த ஒரு நிமிடம் கழிச்சு முழுமையான அதிகாலை நேரம் தான் அப்படின்னு சொல்றாரு. அத நம்ம பாபா நினைக்கலாம். நாடகத்தில் இவரது பாகம் மிக சரியாக இருக்கிறது. இப்ப நாடகத்துல சிவபாபா வர்றது கரெக்டா இருக்குதுன்றாரு. வினாடியும் தாமதம் ஏற்பட முடியாது. ஒரு செகண்ட் கூட தாமதம் இல்லாம தான் அவர் பிரம்மா உடல்ல அவதரிக்கிறார். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். இதெல்லாம் ஒரு டிராமா. இது ஏற்கனவே இப்படிதான் ஒரு பறவை பறக்குதுன்னா அதே மாதிரிதான் அடுத்த காலத்துக்கும் அந்த பறவை பறக்கும். அதே மாதிரிதான் சிவபாபாவும் எப்ப பிரம்மா உடல்ல வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அப்பதான் வருவார். அதுக்கு முன்னாடி கூட வரமாட்டாரு, அதுக்கு பின்னாடியே வரமாட்டாரு. கரெக்டா அந்த செகண்ட்ல தான் வருவாரு. 12 மணி ஆகி 1 வினாடி ஆகாத வரை காலை என்று சொல்வதே கிடையாது. அத மாதிரி அதிகாலைன்றது அந்த 12 மணி 1 வினாடி ஆன பிறகுதான், ஒரு செகண்ட் ஆன பிறகுதான் அது காலையாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இரவுன்ற இது எல்லையற்ற விஷயமாகும். இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் அதிகாலையில் தான் வருகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றாரு, நான் அதிகாலையில வரேன்றார். சங்கமேகம் நேரத்துல. சங்கமேகம் தான் அதிகாலை. அது எப்ப ஸ்டார்டிங்னா நமக்கு தெரியாது. ஏன்னா பிரம்மா பாபாவோடல சிவபாபா எந்த நேரத்துல வந்தாருன்னு பிரம்மா பாபாவுக்கே தெரியாது. அவர் வந்ததுல இருந்துதான் அதிகாலை சங்கமேகம் நேரம் ஆரம்பிக்குது. அயல் நாடுகளில் உள்ளவர்களுக்கு AM PM என்று மிக சரியாக நடக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க தனியா AM PMனா அந்த காலை வேலை, இரவு மதிய வேலை அப்படிலாம் இருக்குது. மிக சரியா நடக்குது. அவர்களது புத்தி நன்றாக இருக்கிறது. அவங்க அக்யூரேட்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டா இருக்கிறாங்க. அவங்க புத்தி கரெக்டா இருக்கு. அவர்கள் அந்த அளவுக்கு சதோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது, தமோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது. வெளிநாட்டினர் பாத்தீங்கன்னா அவங்க வந்ததே அரை கல்பம் பிறகுதான். அதாவது அந்த துவாபரேகோ கலியுகத்துல தான் வந்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் மேக்சிமம் கடைசியில தான் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க ரொம்ப தூய்மையாவும் ஆகிறது கிடையாது, ரொம்ப தமோ பிரதானமாவும் அவங்க ஆகிறது கிடையாது, ரொம்ப மோசமாவும் ஆகிறது கிடையாது. பாரதவாசிகள் தான் 100% சதோ பிரதானமா ஆகிறாங்க, பிறகு 100% தமோ பிரதானமாக ஆகிறாங்கன்ற. நம்ம தான் ரொம்ப மோசமானதும் சரி, நம்ம தானா ரொம்ப கெட்டவங்களா, ரொம்ப அப்படியானது நம்ம தான். ரொம்ப நல்லவங்களா தேவதையா போய் சொர்க்கத்துல வாழ்ந்தவங்களும் நம்ம தானா. பாபா சொல்றாரு. ஆக தந்தை மிக சரியாக இருக்கின்றார். பாபா அக்யூரேட்டா இருக்கிறார். அவர் எப்ப வரணும்னு அவருக்கு தெரியும். அதிகாலை என்றால் 12 மணி ஆகி 1 நிமிடம் தான் பாபா கணக்கு சொல்றாரு. இப்போ வினாடிக்கு கணக்கு பார்ப்பது கிடையாதுன்னு சொல்றாரு. வினாடிக்கு எல்லாம் ஒரு நிமிடம் வினாடிக்கான கணக்கு பார்ப்பதெல்லாம் கிடையாது. அதிகாலை என்றால் அந்த 12 மணி ஆகி 1 நிமிடம் 1 வினாடி ஆகணுன்றாரு. வினாடி கடந்து செல்வது தெரிந்து கொள்ள முடிவது கிடையாது. எப்போது இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப அந்த ஒரு செகண்ட் கடந்து போகுதுன்னா எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நாள் பொழுது எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு செகண்டும் அப்படி ஓடிட்டு இருக்குது. இப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. உலகம் முற்றிலும் பாருள்ள இப்ப இருக்கிறாங்கன்றாரு. துக்கத்தின் பொழுது அனைத்து பக்தர்களும் தந்தையை தான் நினைவு செய்யறாங்க. பத்திட்ட பாவனே வாருங்கள் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க கஷ்ட நேரத்துல பக்தர்கள். ஆனால் அவர் யாரு, எப்போது வராரு, எதையுமே தெரிஞ்சுக்கலன்றாரு. மனிதர்களாக இருந்து கொண்டு மிக சரியாக எதையுமே அறியாம இருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. மனுஷங்களா இருக்கிறாங்க, ஆனா கடவுள் யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி வருவாரு, நம்மளை எப்படி காப்பாத்துவாரு, இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அவங்க என்னமோ அப்படியே குதிரை மேல கடைசியா கூட்டின்னு போயிடுவாருன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது இல்லையா? பிராக்டிக்கலா எல்லாத்தையும் மாத்தணும் இல்லையா? நம்ம பண்றது தப்பு, நம்ம எது சரி எது தப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஆசிரியரா கரெக்டா தான் எல்லாம் செய்யறாரு. பிராக்டிக்கலா மாத்துறாரு. அவங்களுக்கு புரியல. அவங்க ஜீபூம்பா போட்டு அப்படியே விஸ்வரூப தரிசனம் காமிச்சு அப்படியே எல்லாருக்கும் காட்சி காமிச்சுட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. கடவுள் எல்லாமே பிராக்டிக்கலா செய்யறாரு. ஏனெனில் பதீதமாக தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. அதனால அவங்க புத்தியில ஒண்ணும் புரியல அவங்களுக்கு. காமமும் எவ்வளவு தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்ப 5 விகாரம் தான் பீக்கில இருக்குது. முன்னெல்லாம் காமன்றது என்னன்னு தெரியாது. இப்ப எல்லாருக்குமே தெரியும். குழந்தையில இருந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுட்டு அந்த அளவுக்கு மோசமா விகாரமா ஆயிடுச்சு. இப்போது எல்லையற்ற தந்தை கட்டளை இருந்தால் குழந்தைகளை காமத்தை வென்று உலகை வென்றவர்களாக ஆகுங்கள். கடவுளே இப்ப சொல்றாரு, இப்ப கல்பவருஷம் மறுத்து வேறு பகுதியில நம்ம தான் இருக்கணும். நம்ம தான் இப்ப மாறணும்.
அதனால நீங்க முதல்ல காமத்தை வென்று உலகை வென்றவரா ஆகுங்கன்றாரு. நீங்க வென்றாலே போதும், முழு உலகமும் அதுல இருந்து விட்டுடுவாங்க, அதை விட்டுடுவாங்கன்றாரு. ஒருவேளை இப்போது தூய்மையாக ஆகவில்லை எனில் விநாசம் ஆகிவிடுகிறார். ஒருவேளை இப்ப நம்ம தூய்மை ஆகலைன்னா கண்டிப்பா நம்மளும் கெட்டு போயிடுவோன்றாரு. நம்மளும் சாதாரண மனுஷங்க மாதிரி ஆயிடுவோம். அப்ப நம்ம பிகேல இருந்து நான் பிகேவாயிடும். நீங்கள் தூய்மையாக ஆவதன் மூலம் அழிவற்ற பதவியை அடைவீர்கள். ஆனா இப்ப நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா பாபா சொல்லி, கடவுளே சொல்லி நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா நமக்கு கரெக்டா அழிவற்ற பதவியை கொடுத்துருவாரு. லட்சுமி நாராயண பதவியை கொடுப்பாருங்க. நீங்கள் ராஜயோகம் கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்ப நம்ம ராஜயோகத்தை கத்துட்டு இருக்கோம். தூய்மையாக இருங்கள், யோகியாக இருங்கள் என்ற ஸ்லோகன் கூட நீங்க எழுதுறீங்க. பாபா எடுத்தவொடனே நம்ம கொடுத்த வரதானமே தூய்மையாக யோகி பாபா அப்படின்ற வரதானம் கொடுத்துருக்கூடாது. அதுதான் நம்ம ஸ்லோகனா எழுதியிருக்கிறோம். உண்மையில் ராஜயோகியாக இருங்கள் என்றுதான் எழுத வேண்டும். உண்மையிலே என்ன எழுதணும்னா ராஜயோகியாக இருங்கன்ட்டு எழுதணுமா. யோகி என்ற வார்த்தை பொதுவானதுன்றாரு. பிரம்மத்திடம் யோகா வைக்கின்றனர், அவர்களும் யோகி ஆக்கி விடுகின்றனர். அந்த சன்னியாசிகள் பிரம்மத்து தத்துவத்தை நினைக்கிறாங்க. அவரு பாபாவை நினைக்கிறது இல்ல, அவங்க கடவுளை நினைக்கிறது இல்ல, அவங்க பிரம்மத்தை நினைக்கிறாங்க. பிரம்மத்துல ஐக்கியமாயிடணும்ட்டு யோகா பண்றாங்க. அவங்களும் யோகி ஆகிடுறாங்க, அவங்க பிரம்ம யோகி ஆயிடுறாங்க. நம்ம ராஜ யோகி. நம்ம கர்மேந்திரியங்களை அடக்கி மனசு புத்தி அடக்கி ஒரு தந்தையோட நினைவுல ராஜ்யம் செய்யறோம், சுயத்தையே ராஜ்யம் செய்யறோம். அதனால நம்ம ராஜ யோகி ஆயிரும். அவங்க பிரம்மத்துல கலக்கணும்னு தான் முயற்சி பண்றாங்க. மற்றபடி அவங்க மனசு புத்தி எல்லாத்தையும் நினைக்கிறாங்க, ஆனா பிரம்மத்தை நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய தவறு. மற்றபடி கரெக்டா தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க பிரம்மத்தை நினைக்கிறாங்க. கடவுளை நினைச்சிட்டு அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க, நம்மளோட ராஜயோகி ராஜ ரிஷி ஆயிருப்பாங்க, எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி டிராமால இல்ல. குழந்தைகள் தந்தையிடம் பெண் ஆணிடம் யோகா வைக்கிறாங்க. இப்ப சின்ன பசங்க எல்லாம் அவங்க அப்பாவை நினைக்குதுங்க. இப்ப பெண்கள் ஆண்களை நினைக்கிறாங்க. யோகானாலே நினைக்கிறது தான். யோகான்றது எதுவும் கிடையாது, நினைவு தான் யோகா. ஆனால் உங்களுடையது இது ராஜயோகமாகும். ஆனா நம்ம கடவுளை நினைக்கிறோம். அவங்கவுங்க யார் யாரையும் நினைக்கிறாங்க, நம்ம கடவுளை நினைக்கிறோம். இது யோகான்னு சொல்றாரு, இது ராஜயோகம்ன்றாரு. தந்தை ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆகையால் ராஜயோகம் என்று எழுதுவது சரியானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் ராஜயோகத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அதனால நீங்க ராஜயோகம்ட்டு எழுதுங்க. தூய்மையாக மற்றும் ராஜயோகியாக இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாளுக்கு நாள் தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை சொல்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. டெய்லியுமே 4 பேஜ் பாபா விதவிதமா சொல்லி புரிய வைக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப ஆழமான விஷயத்த சொல்றாராம். இப்பொழுது சிவ ஜெயந்தியும் வரப்போகுது. சிவ ஜெயந்தியை நீங்கள் மிகவும் நல்ல முறையில கொண்டாடணுன்றாரு. இந்த வரப்போற சிவ ஜெயந்திய நீங்க நல்ல முறையில கொண்டாடணும். சிவ ஜெயந்தியை முன்னிட்டு மிக நல்ல முறையில் நீங்க சேவை செய்யணும்ன்றாரு. யாரிடத்தில் கண்காட்சி படங்கள் இருக்கின்றனவோ அனைவரும் அவரவர்களது சென்ட்ரலில் மற்றும் வீட்டில் சிவ ஜெயந்தியை நல்ல முறையில் கொண்டாடுங்க. மற்றும் கீதை ஞானம் கொடுக்கும் வள்ளலாகிய தந்தை சிவபாபாவிடம் எல்லையற்ற ஆஸ்தியை அடைவதற்கான வழியை கற்றுக்கொள்ளுங்கன்ட்டு எழுதுங்கன்றாரு. இப்ப உங்கள்கிட்ட கண்காட்சியில வைக்கிற படங்கள்லாம் இருக்குதுன்னா அவங்க வீட்லயும் வைங்க, சென்டர்லயும் வைங்கன்றாரு. வச்சுட்டு நல்ல முறையில கொண்டாடுங்க. இந்த கீதை ஞானம் கொடுக்கக்கூடிய வள்ளல் வந்திருக்கிறாரு இப்போ சிவபாபா, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறதுக்கான வழியை கத்துக்கணும்ட்டு எழுதி வைங்க வெளியிலன்றாரு. உங்க வீட்லயும் எழுதி வைங்க, கீதா பாடசாலையில எழுதி வைங்க, ஆனா நல்ல முறையில கீதா பாடசாலையில கொண்டாடுங்கன்றது. விளக்குகள் பலவற்றை எரிய விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய உங்க வீட்லயும் சரி எல்லா இடத்துலயும் விளக்கேற்றுங்கன்றாரு. சிவராத்திரிக்கு விளக்கேற்ற சொல்றாரு. வீட்டுக்கு வீடு சிவ ஜெயந்தி கொண்டாட வேண்டும்ன்றாரு. எல்லா வீட்லயும் கொண்டாடணும். பிடிஎஸ் நீங்க உங்க வீட்லயும் கொண்டாடுங்க, பாடசாலையிலயும் கொண்டாடுங்க, சென்ட்ரலையும் கொண்டாடுங்க. நீங்க ஞான கங்கைகள் அல்லவா? நீங்க எல்லாம் யாரு? ஞான கடலுடைய குழந்தைகள், ஞான கங்கைகள் இல்லையா? ஆக ஒவ்வொருவரிடம் கீதா பாடசாலை இருக்க வேண்டும். உங்க ஒரு வீட்லயுமே கீதா பாடசாலை தொடங்கன்றது. வீட்டுக்கு வீடு கீதை படிக்கின்றனர் அல்லவா? ஆண்களை காட்டிலும் பெண்கள் பக்தியில் தீவிரமாக இருப்பாங்க. சாதாரணமாவே ஆண்களை விட பெண்கள் கோயில் கோயிலா ஏறி போய் பக்தி செய்வாங்க. ஆண்கள் அந்த அளவுக்கு கோயில் போக மாட்டாங்க. பெண்கள் ரொம்ப தீவிரமா பக்தி செய்வாங்க. கடவுள் மேல அவ்வளவு அன்பு இருக்கும் அவங்களுக்கு. அதனால பாபா சொல்றாரு, வீட்டுக்கு வீடு கீதா பாடசாலை ஓபன் பண்ணுங்க. நீங்களும் கீதை படிக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கிறாங்க. எல்லார் வீட்லயுமே பகவத்கீதை இருக்கும், படிப்பாங்க. ஆக வீட்டிலும் சித்திரங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க வீட்லயும் பாபாவுடைய சித்திரங்கள், ஏணிப்படி, லட்சுமி நாராயணன் எல்லா போட்டோ வச்சுக்கோங்க. வர்றாங்க அப்பதான் அதை பார்த்து என்னன்னு கேட்கும் போது ஞானத்தை சொல்லிடலான்றாரு. எல்லையற்ற தந்தையிடம் மீண்டும் ஆசையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதணும்ன்றாரு. இப்ப நம்ம இந்த மாதிரி எழுத சொல்றாரு, ஆனா சொல்லியே கொடுக்குறாரு, அது மாதிரி செய்யுங்கன்றாரு. எல்லையற்ற அப்பாவிட்ட காட்ஃபாதர்ன்றது ஆசையை வாங்கிட்டு எழுதுங்க. இந்த சிவ ஜெயந்தி விழா தான் உண்மையில் உங்களுக்கு உண்மையான தீபாவளி ஆகும்.
பாபா சொல்றாரு, தீபாவளின்னா கொண்டாடுறீங்க இல்லையா, இந்த சிவ ஜெயந்தி தான் உங்களுக்கு உண்மையான தீபாவளின்ற. எப்போது சிவபாபா வருகிறாரோ அப்போது வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக ஆகிடுதுன்றாரு. சிவபாபா வந்தாலே ஆத்மா ஜோதிய ஏற்றி வச்சிடுறாரு. நீங்க ஆத்மான்ட்டு புரிய வச்சிடுறாரு. வீட்டுக்கு வீடு தீபாவளி ஆயிடுதுன்றாரு, ஒளிமயமாக ஆயிடுது. இந்த விழாவை மிக அதிக விளக்குகளை எரிய விட்டு ஒளிமயமாக்கி கொண்டாடுங்கள். பாபா சொல்லிட்டார், இந்த சிவ ஜெயந்தி திருவிழாவை நிறைய விளக்கு ஏற்றி வச்சு ஒளிமயமா கொண்டாடுங்க. நீங்கள் உண்மையான தீபாவளி கொண்டாடுறீங்க. இறுதி முடிவு சத்தியுகத்தில் தான் ஏற்படும். இப்ப நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்னா உண்மையான தீபாவளி சத்தியுகம் தான்றாரு. இறுதி முடிவு சொர்க்கத்துல கொண்டாடப்படும் ஏற்படும்ன்றாரு. அங்க வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக இருக்கும். சொர்க்கத்துல எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு எல்லாமே ஜோதிமயமா இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவின் ஜோதியும் ஏற்றப்பட்டு இருக்கும்னு சொல்றாரு. எல்லாருமே ஆத்ம உணர்வுல ஆத்ம அபிமானி நிலையில இருப்பாங்க சொர்க்கத்துல. இங்கோ இருளாக இருக்கிறது. இங்க பாருங்க, கலியுகம் ஆத்மா பேட்டரி லோ ஆகி போய் மங்கி போன ஃபியூஸ் பல்ப் மாதிரி இருக்குது. ஒரு ஆத்மாவும் நல்லது கேட்டது தெரியாது, சக்தியே இல்ல, பேட்டரி லோவா இருக்கு. அதனால உலகமே இருளா இருக்குது. அதனாலதான் கலியுகமா இருக்குது. ஆத்மாக்கள் அசுர புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க. அங்க ஆத்மாக்கள் தூய்மையாக இருக்கிறதுனால தெய்வீக புத்தியோட இருப்பாங்க. இங்க பாபா நம்மளை தூய்மையாக்கி நமக்கு ஸ்ரீமத்துல கொடுத்து மாத்துறதுனால நம்ம தூய்மையாயிடலாம். அங்க நம்ம தூய்மையா இருக்கிறதுனால தெய்வீக புத்தியோட இருக்கின்றார். ஆத்மாதான் தூய்மையற்றதாகவும் அதேதான் பாவனமாகவும் ஆகுது. இப்போது நீங்கள் ஒரு பைசாக்கும் உதவாத நிலையிலிருந்து மதிப்பானவர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்கன்றாரு பாபா. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில கடந்தோம், ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்லைன்னு நம்மள எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இப்ப பாபா நம்மள மதிப்பானவங்களா மாத்திட்டு இருக்காரு. ஆத்மா தூய்மை அடைவதன் மூலம் சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா தூய்மையாச்சுன்னா நமக்கு சரீரமும் தூய்மையா கிடைக்கும். இப்ப இந்த சரீரத்துல ஒரே நொடியின் பிரச்சனையா இருக்குல்ல, நமக்கு அடுத்த பிறவில சரீரம் நோயே இல்லாம கிடைக்கும். இங்க ஆத்மா அசுத்தமாக இருப்பதால் சரீரம் மற்றும் உலகம் கூட அசுத்தமாக இருக்கிறது. இங்க நம்ம ஆத்மா தூய்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்ம சரீரமும் அந்த மாதிரி இருக்குது, உலகமும் அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கிறாங்கன்றாரு. இந்த விஷயங்களை உங்களிலும் மிக சிலர் மட்டுமே யதார்த்தமாக புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் புரியுதுன்றாரு. மேலும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் குஷி இருக்கும். அந்த மாதிரி யாருக்கு இந்த விஷயம் ஞானம் எல்லாம் நல்லா புரியுதோ அவங்ககிட்ட குஷி அப்படியே மேலும் மேலும் ஏறிக்கிட்டே இருக்கும்ன்றாரு. தினம் தினம் அப்படியே குஷி உள்ளுக்குள்ளார பொங்கும். வரிசைகரமான முயற்சி இப்ப செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு பாபா. கிரகச்சாரமும் இருக்கிறது. நல்லா முயற்சி பண்றோம், இருந்தாலும் இதுலயும் கிரகச்சாரம் பிடிக்குதுன்றாரு சிலருக்கு. சில நேரங்கள்ல ராகு திசை அமர்ந்து விடும் போது ஆச்சரியப்பட்டு ஞானத்தை கேட்டு பிறகு வெளியே சென்று விடுகிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த ராகு திசை பிடிக்குதோ அவங்க நல்ல ஞானத்தை கேட்டு மத்தவங்க எல்லாம் சொன்னவங்க சென்டரை விட்டே போயிடுவாங்க. வர அப்பதான் ஆளையே காணும், எங்க போனாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ராகு திசைன்றாரு. குரு திசை மாறி ராகு திசை ஆகிவிடுகிறது. அந்த பாபா பிடிக்கும் போது, பாபா நம்ம கூட இருக்கும்போது பிகேவா ஒழுங்கா இருக்கும்போது குரு திசையா இருக்குது. அதுக்கப்புறம் ராகு திசையா மாறிடுது பாபா விட்டு போன பிறகு. காம விகாரத்தில் சென்று விட்டால் ராகு திசை அமர்ந்து விடும் சொல்றாரு. யாரெல்லாம் தூய்மை இல்லாம ஆயிடுறாங்களோ அவங்களுக்கு ராகு திசை அமர்ந்திருந்தாரு. குத்து சண்டை இருக்கிறது அல்லவா, அது மாயாவுடைய மல்யுத்தம். விடாது நம்மள, நம்ம கடவுள்கிட்ட போகவே விடாது மாயா. அதனால இது ஒரு மல்யுத்தம்ன்றாரு. தாய்மார்களாகிய நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், ஏனெனில் தாய்மார்கள் வீட்டை பாதுகாப்பவர்கள் ஆவர். தாய்மார்கள் நம்ம இந்த மல்யுத்தம் எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம், யுத்தம்லாம் நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டை பாதுகாப்பவர்கள் தான் நம்ம. அதனால நம்ம வெளியே போக மாட்டோம்ன்றாரு. குளவி வீட்டை உருவாக்கக்கூடியது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இந்த குளவி இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு பூச்சியை புழுவை கொண்டு அது பூம் பூம் ஓதுன்னா அது ஒரு வீட்டை கட்டுது. அந்த குளவி வீடையே கட்டுதுன்னு சொல்லி இப்ப நமக்கு தெரியும்னு சொல்றாரு. வீட்டை உருவாக்கக்கூடிய மிக நல்ல கலைஞனாக இருக்கிறதா அந்த குளவி. பாபா சொல்றாரு, இந்த குளவி ஒரு வீடு கட்டுது. வீட்டை கட்டுறதுல அது நல்ல தேர்ந்த கலைஞன்னு சொல்லி சொல்றாரு. அதனால்தான் வீட்டை பாதுகாக்கக்கூடியது என்ற பெயர் கூட குளவி இருக்குதான். இப்ப பாபா குளவின்னு யாரு சொல்றாரு? நம்மதான் சொல்றாரு. வீடை பாத்துக்கிற கடமையே மாதாஸ்க்கு தான் இருக்குதுன்னா அப்ப நம்மதான் கூடையே உருவாக்கணும். ஒரு பெண் நினைச்சா சொல்லுவாங்கல்ல, ஆக்குவோளும் பெண் அழிப்பவளும் பெண். அந்த மாதிரி ஒரு பெண்ணு நினைச்சாங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தை நல்லா வளர்க்கவும் முடியும், ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும். ஆனா பாபா சொல்றாரு, குளவின்றது அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு முயற்சி செய்கிறது, அதுவும் உறுதியான மேஸ்திரியா இருக்குதான். இந்த குளவி உறுதியான மேஸ்திரியா இருக்குதான். மேஸ்திரி எல்லாம் வீடு கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அழகா வீடு கட்டுதான் குளவி. 2-3 அறைகள் உருவாக்குதான். பாபா பாத்துருக்கிறார். குளவி 2-3 அறை உருவாக்குதான் குளவி.
3 4 அது அரையா வச்சிருக்கும் பொழுது அது நமக்கு தெரியாது. அது உள்ள போய் நம்ம எப்படி பார்க்க முடியும்? பாபா பார்த்திருக்கிறாரு மேல இருந்து. அது உள்ள 2 3 அறை வச்சிருக்கோமா, அதுல 3 4 புழுக்களை எடுத்து வருகிறதுன்றார். 3 4 புழை எடுத்துட்டு வந்து அரையா வச்சிருக்கும் பொழுது, அதே போன்று நீங்களும் பிராமணிகளாக இப்ப இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, அத 3 4 புழை வச்சு பூம் பூம்னு ஓதி அதுல வந்து நல்லா இருக்கிறவங்க நல்லா குளவியா மாறதா மாத்திரும் பொழுது, குளவியா மாறாத புழு வந்து செத்துரும் பொழுது. அந்த மாதிரி அதுவே பண்ணுது, அந்த குளவியே அந்த மாதிரி பண்ணுது. அதே போல நீங்களே இப்ப என்ன பண்ணணும், பிராமணியாக நீங்க இருக்கிறீங்க. 1 2 பேரை உருவாக்கினாலும் பரவாயில்ல, 10 to 12 பேரையும் உருவாக்குனாலும், 100 பேரை உருவாக்குனாலும், 500 பேரை உருவாக்குனாலும் சரின்னு சொல்லி சொல்றாரு. உங்களால முடிஞ்ச எத்தனை பேரை வேணா உருவாக்குங்கன்றாரு. உங்களை மாதிரியே மாத்துங்க. நீங்க ஞானத்தை புரிஞ்சுட்டு தாரணை பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் அவங்களையும் ஆத்ம உணர்வுல கொண்டு வாங்க. ஆத்மாபிமானியா ஆக்குங்க. நீங்க ஆத்மாபிமானியா மாறுங்க. உங்க சார்ந்தவங்க எத்தனை பேரா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு 100 பேரை கூட 1000 பேரை கூட உருவாக்க முடியும். ஏன்னா நம்ம ஆத்மா அபிமானி ஆயிட்டோம்னா எத்தனை பேர் வேணாலும் நம்மளால மாட்ட முடியும். மண்டபம் கட்டுகிறீர்கள் எனில் இதுவும் வீடு கட்டுவது போன்று ஆகிடுகிறது அல்லவா. பாபா சொல்றாரு, மண்டபத்தை கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் வீடு கட்டுற மாதிரின்றாரு. இதில் அமர்ந்து கொண்ட அனைவருக்கும் பூம் பூம் என்று கூறுகிறீர்கள். இப்ப நம்ம இங்க உட்காந்துட்டு எல்லாருக்கும் குழவி மாதிரி ஞானத்தை பூம் பூம் சொல்றோம். பிறகு சிலர் புரிந்து கொண்டு புழுவிலிருந்து பிராமணர்களாக ஆகுறாங்க. சிலர் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த பழைய நிலையில இருந்து சூத்திரன் வந்து பிராமணரா ஆகுறாங்க. சிலர் அழுகி விடுகின்றனர். அதாவது இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இல்லை, அவங்க போயிடுறாங்க. அதனால கொஞ்ச நாள் வந்து ஞானம் கேட்கறாங்க, அப்புறம் அழுகிடுறாங்கன்னா அவங்க பிகேவே கிடையாது, அப்புறம் தேவதையாவே அவங்க வாங்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றோமே, எல்லாரும் வராங்களா இல்ல. ஒரு சிலர் உறுதியா வந்து ஃபாலோ பண்றாங்க, ஒரு சிலர் அப்படியே பாதியிலே போயிடுறாங்க, நழுவிடுறாங்க. ஆரம்பத்திலே நழுவிடுவாங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம தர்மத்தவரே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு தான் முழுமையான முறையில் டச் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. யாரு இந்து அதாவது ஆதி சனாதனா தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு தான் நல்லா பதியும் ஞானம்ன்றார். இருப்பினும் நீங்களும் மனிதர்கள் அல்லவா, இருந்தாலும் நம்ம மனிதர்கள் தான். உங்களது சக்தியானது அவைகளை விட குளவியை விட அதிகமாக இருக்கிறது சொல்றாரு. இந்த குளவியை காட்டிலும் உங்களுக்கு சக்தி அதிகம்ன்றாரு. 2000 பேர்களுக்கு முன்பு கூட நீங்கள் சொற்பொழிவு செய்ய முடியுன்றாரு. பாருங்க, நம்ம ஞானத்தை அந்த அளவுக்கு தாரணம் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட்டையுமே எடுத்து வச்சு நம்மளால பேச முடியுன்றாரு. 2000 பேருக்கு முன்னாடி உங்களால சொற்பொழிவு பண்ண முடியும்ன்றாரு. நாளடைவில் நீங்கள் 4 5 ஆயிரம் பேருக்கு உள்ள சபைக்கு கூட செல்வீங்க. அது அந்த காலத்திலேயே சொல்லிடுவாரு. இப்ப அதெல்லாம் நடக்குது. சிவானி சிஸ்டர் எல்லாம் வந்து அப்படிதான் பேசுறாங்க. நிறைய பேருக்கு முன்னாடி எல்லாருமே நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப பேசுறாங்க. நாளடைவுல நீங்க அந்த மாதிரி ஆவீங்கன்றாரு. குளவியை உங்களுடன் ஒப்பிடப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த குளவியோட உதாரணமே உங்களுக்கு தான்ன்றாரு. குளவிய நீங்க அந்த மாதிரிதான் பண்றீங்க, அந்த மாதிரிதான் குளவியும் பண்ணுதுன்றாரு. இன்றைய நாட்களில் சன்னியாசிகளும் வெளிநாடுகளுக்கு சென்று நாம் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை கற்பிக்கிறோம் என்று சொல்றாங்க. இப்ப சன்னியாசிகள்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க, நாங்க பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்னன்னு தெரியாது, ஆனா அதை நாங்க சொல்லி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்தாதான் சொல்லி தருவோம்னு சொல்லிடுறாங்க. இன்றைய நாட்களில் தாய்மார்களும் காவி உடை அணிந்து கொண்டு போகிறாங்க. இந்த இன்றைக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்க்கணும், யூடியூப்ல எல்லாம் கூட சத்குரு அந்த மாதிரி அந்த சத் சங்கத்திலாம் போய் நிறைய பெண்கள் வந்து காவி உடை அணிஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய இடத்துல பெண்கள் வந்து சாமியார் மாதிரி இருக்கிறாங்க. அயல்நாட்டில் நிறைய ஏமாற்றி விட்டு வருகின்றனர். சிலர் வந்து அயல்நாட்டுல போயிட்டு வெளிநாட்டுக்காரங்களை ஏமாத்துறாங்க, இங்க வந்தாதான் நாங்க சொல்லி கொடுப்போம்ட்டு. பாரதத்தின் பழமையான யோகத்தை பாரதத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்றாங்க. பாரதத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் ஒருபோதும் சொல்வது கிடையாது. நம்ம அப்படி சொல்றது கிடையாது. நம்ம என்னைக்காவது சொல்லிக்கோமாங்க, மதுபனுக்கு வந்தாதான் நாங்க ராஜயோகம் சொல்லி தருவோம்ட்டு. நம்ம அந்த மாதிரி சொன்னது கிடையாது. நம்மளே அயல் நாட்டுக்கு போய் நம்மளே உட்காந்து சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ராஜயோகம் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களது பிறப்பு சொர்க்கத்தில் ஏற்பட்டு விடும் என்று நம்ம புரிய வைக்கிறோம் அவங்களுக்கு. இதுல ஆடைகளை மாற்ற வேண்டிய விஷயமே கிடையாது. இங்க ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும்னா கிடையாது. நீங்க எந்த ட்ரெஸ் போடுறீங்களோ போடுங்க, ஆனா பாபாவோட புத்தி மூலமா பாபா நினைங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். காவி உடை கூட போட தேவையில்ல, ஒயிட் ட்ரெஸ் மாத்த தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்துட்டு புத்தி மூலமா பகவானை நினைக்கணும், அவ்வளவுதான். புள்ளியா பரந்தாமத்துல இருக்கிற கடவுளை இதுதான் ராஜயோகம்னு நம்ம புரிய வைக்கணும். எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே போய் நம்ம புரிய வைக்கணும். இங்கேயே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை தான் விடுவிப்பவராக வழிகாட்டையாக இருக்கிறார். அனைவரையும் துக்கத்திலிருந்து இப்ப விடுவிக்கின்றார். இப்போது நீங்க சதோ பிரதானமாக ஆகணும். இப்ப நம்ம எல்லாருமே தூய்மை ஆகணும். நீங்கள் முதலில்
தங்க யுகத்துல இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஆரம்பத்துல இந்த கலியுகத்துல எல்லாம் இல்ல, நீங்க சொர்க்கத்துல இருந்தீங்கன்ற. இப்போதுதான் நீங்க இரும்பு யுகத்துல இருக்கிறீங்க. முழு உலகமும் அனைத்து தர்மத்தினரும் இரும்பு யுகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த தர்மத்தினை சந்தித்தாலும் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கு வேணாலும் இந்த ஞானத்தை சொல்லுங்கன்ற. இந்த ஞானம் வெறும் நம்ம இந்து தர்மத்துக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாருக்குமே சொல்லலாம். உங்க பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, முஸ்லீம், கிறிஸ்டின் யார் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்லுங்க. உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைவு செய்தா நீங்க தூய்மையாயிடுங்க மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாபா பிறகு நான் என் கூடவே அழைத்து செல்வேன் என்று கடவுளே சொல்றாருன்னு சொல்லுங்க. அல்லாவோ புதாவோ காட்ஃபாதரோ என்ன சொல்றாருன்னா, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன அதாவது காட்ஃபாதரை நினைவு செய்யுங்க. ஆத்மா புள்ளியா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி கடவுளும் புள்ளியா இருக்கிறாரு, கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. ஆத்மானு புரிஞ்சுட்டு கடவுளை நினைச்சீங்கன்னா நீங்க தூய்மை ஆயிடுவீங்கன்ட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. அது மாதிரி சொல்றாரு கடவுளு, அப்படி நினைச்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிரும், என் கூடவே நான் கூட்டு போயிடுவேன்ட்டு காட்ஃபாதர் சொல்றாரு, அல்லாஹ் சொல்றாருன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த அளவுக்கு கூறினால் போதும். பாபா சொல்றாரு, எந்த தர்மத்துக்காரங்களோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா போதும், அதிகம் பேசாதீங்கன்றார். அதிகம் சொல்லாதீங்க, மற்ற விஷயம் எல்லாம் சொல்லாதீங்க. இந்த 5 ஸ்வரூபத்தை பத்தி, 5000 வருஷம் சக்கரம் பத்தி இதெல்லாம் சொல்ல வேணும். இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. நீங்க இது மட்டும் சொன்னாதான் மற்ற தர்மத்தினர்கள் நம்புவாங்க. அதுக்கு மேலேயே அவங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க நம்ம தர்மத்தை அவங்களா இருப்பாங்க. நம்ம தர்மத்துக்காரங்களுக்கு மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அதிகம் சொல்லாதீங்க, இது மிக எளிதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு, இந்த செய்தி சொல்றது ரொம்ப ஈஸின்றாரு. ஆத்மா புரிஞ்சுட்டு கடவுள் பரம்பிதா பரமாத்மாவை நினைங்க. நினைச்சா அவர் கூடவே கூட்டு போறேன்னு சொல்றாரு. நீங்க தூய்மையாடிங்க. இத சொல்றது ரொம்ப ஈஸின்றாரு, யார் வேணாலும் சொல்லலான்றாரு. வீட்டுக்கு வீடு செய்தி கொடுத்ததாக உங்களது சாஸ்திரங்களும் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல கூட இருக்குதான், பைபிள்ல கூட இருக்குது. இந்த மாதிரி நோவாவின் கப்பல், அது ஒரு கதையே இருக்குது. நோவான்னு ஒருத்தர் இந்த அழிய போகுது இந்த இடம், அதனால கப்பல்ல ஏறுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாராம். யாருமே வரலையாம். அப்ப அவங்களுடைய உறவினர்கள் மட்டும்தான் வந்தாங்க. நோவாவினுடைய உறவினர்கள் மட்டும்தான் கப்பல்ல ஏறினாங்க. மத்தவங்க எல்லாம் ஏறாதவங்கலாம் அந்த அந்த சுழற்சியில, அந்த கடலுடைய சுழற்சியில அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அதனால அந்த கதை நம்மளுடைய இதுதான். பாத்தீங்கன்னா செய்தி சொல்லணும், அவர் நோவா சொன்னாராம், போய் செய்தி சொல்லுங்க, எல்லாத்தையும் அழிய போகுது இந்த இடம், அதனால நம்ம போயிடலான்ட்டு. அது மாதிரி ஒரு கதை கூட இருக்குது பைபிள்ல. அது நம்மளுடைய கதை தான். நோவான்றது பிரம்மா பாபா தான். பிரம்மா பாபா அவர் செய்தியை சொல்றாரு. சிவபாபா நம்ம சொல்றாரு, வீட்டுக்கு வீடு செய்தி சொல்லுங்க. அந்த மாதிரி கூட சாஸ்திரத்துல கதை இருக்கு. யாராவது ஒருவர் இருந்து விட்டாலும் அவர் புகார் கொடுத்து விடுவார். இப்ப செய்தி கொடுத்தா கூட அந்த கேட்கல, அவங்க கேட்காம அந்த கப்பல்ல ஏறல நிறைய பேர். அப்புறம் கடைசியா அந்த கப்பல் போயிடுச்சு. இவங்க எல்லாரும் அந்த இடத்துல அழிஞ்சிட்டாங்க. அது மாதிரி இப்ப நம்ம சொல்றோம், கேட்காதவங்க கடைசியில என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு புகார் கொடுப்பாங்க. அதனால சொல்லிடுங்கன்றாரு. அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டாலும் அவங்க புகார் சொல்லுவாங்க, எனக்கு யாரும் சொல்லலன்ட்டு. தந்தை வந்திருக்கின்றார் எனில் முழுவதுமாக முரசு கொட்ட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுள் வந்திருக்கிறார்ன்ற செய்தி எல்லா இடத்துலயும் முரசு கொட்டணும், சொல்லணும்ன்றாரு. விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணும். இல்லைன்னா நம்மள பிளேம் பண்ணுவாங்க கடைசியில, இவங்க பக்கத்து வீட்டை தான் இருந்தாங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலன்ட்டு. ஒரு நாள் அனைவருக்கும் தெரிஞ்சிடும், ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சொல்லி பாபா சொல்றாரு. சாந்தி தாமம் சுகதாமத்தின் ஆசி கொடுப்பதற்காக தந்தையே வந்திருக்கின்றார். தெய்வீக தர்மம் இருந்த போது வேற எந்த தர்மமும் கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக கடவுளை வந்துட்டாரு. இப்ப தெய்வீக தர்மம் இருந்த போது எந்த தர்மமே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் சாந்தி தாமத்தில் தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகள் வர வேண்டும். சொர்க்கம் இருக்கும்போது மற்ற தர்மம் கிடையாது, மற்றவங்க எல்லாருமே பரிணாமத்துல இருந்தாங்க. இந்த மாதிரி சிந்தனைனா உங்க புத்தியில ஓடணுன்றாரு. ஸ்லோகன் கூட உருவாக்கணும். தந்தை சொல்றாரு, தேக சகிதமாக எல்லா சம்பந்தங்களையும் விட்டுடுங்க. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சது தந்தையாக என்னை நினைவு செஞ்சீங்கன்னா ஆத்மா தூய்மையாகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது ஆத்மாக்கள் அசுத்தமாக இருக்கிறாங்க. இப்போது அனைவரையும் தூய்மையாக்கி தந்தை வழிகாட்டியாக இருந்து திரும்ப அழைத்து போவாரு. எல்லாரையும் கூட்டு போவாரு. ஒருத்தவங்களையும் விட மாட்டாரு. டிராமாவும் அடி கொடுக்கும், பாபாவும் மாத்திருவாரு. எல்லாரையும் மாத்தி எல்லாரும் மாறி கண்டிப்பா போய்தான் ஆகணும். அனைவரும் அவரவர்களது பிரிவுக்கு சென்றுடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே அவங்க எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க பரந்தாமத்துல, அந்த இடத்துலதான் போய் உட்காருவாங்க எல்லாரும். எல்லாரும் மேல அவங்கள பார்த்துட்டு அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருவாங்கன்றாரு. பிறகு தெய்வீக தர்மத்துல வரிசை கிரமமாக வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சொர்க்கத்துல இறங்கி நடிக்க வருவோம்.
எவ்வளவு எளிதானது இந்த ஞானம்ன்றாரு. இது புத்தியில் தாரணை ஏற்பட வேண்டும். இது ஏன் உங்க புத்தியில ஓட மாட்டேதுன்னு கேக்குறாரு. நாள் முழுவதும் இதெல்லாம் உங்க சிந்தனையில ஓடணும். நீங்க எதையோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் மறைந்திருக்கவே முடியாது. இப்ப பாபா சேவை யார் செய்யறாங்களோ அவங்க மறைஞ்செல்லாம் இருக்க முடியாது. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருவாங்கன்ற. தீமை செய்பவர்கள் கூட மறைந்திருக்க முடியாது. யார் டிசர்வீஸ் பண்றாங்களோ ஞானத்தை மத்தவங்க சொல்ல விடாம பண்றது, நிறைய பேரு டிசர்வீஸ்னா சிலது பண்றாங்க. அவங்களும் வெளியே தெரிஞ்சிருவாங்கன்றாரு. அவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்துரும்ன்றாரு. சேவை செய்பவர்களை தான் அழைக்கின்றனர். எல்லா இடத்துலயும் நல்லா யார் சேவை பண்றாங்களோ அவங்களதான் கூப்பிடுவாங்க. டிசர்வீஸ் பண்றவங்க கூப்பிட மாட்டாங்க. ஒரு இடத்துல போயிட்டு எல்லாரையும் கலவரம் பண்ணிட்டு அந்த இடத்தையே ஏதாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப நம்மள யாருமே கூப்பிட மாட்டாங்க. நம்ம நல்லா சேவை பண்றோம்னா தான் நம்மள அந்த இடத்துக்கு கூப்பிடுவாங்க. எங்க போனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. யாரால் சிறிதும் ஞானம் கூற முடியாதோ அவர்களை அழைக்க மாட்டார்கள். இப்ப ஞானம் இப்ப சிவானி சிஸ்டர் எல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்க, இங்க வாங்க அங்க வாங்க. அவங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஞானத்தை சிந்தனை பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அவங்களுடைய ஞானம் போகுது. அவங்க அதாவது தினம் தினம் வாழ்க்கைக்கான ஞானம் எல்லாத்தையுமே பாபா ஞானத்துல இருந்து எடுத்து புரிய வைக்கிறாங்க. அவங்க புரிய வைக்கும் போது நிறைய பேர் மாறுறாங்க. அது மாதிரி யார் நல்ல ஞானம் சொல்றாங்களோ அவங்களை கூப்பிடுறாங்க எல்லாரும். யார் சரியா ஞானம் சொல்லலையோ கூற முடியாதோ அவங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவர்கள் மேலும் பேரை கெடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. மேலும் பிகே பேரே கெடுத்துருவாங்க, பிரம்மகுமாரிகள் பேரே கெடுத்துருவாங்க. அதனால அவங்களை கூப்பிட மாட்டாங்க. இவ்வாறு பிகுக்கள் இருப்பார்களா என்ன என்று சொல்வாங்க. இந்த மாதிரி போய் டிஸ்சர்வீஸ் பண்றவங்கள கேட்பாங்க, இந்த மாதிரி கூட பிரம்மகுமாரிகள் இருப்பாங்களா, இவங்களாம் பிரம்மகுமாரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நம்ம நடவடிக்கையும் நல்லா இருக்கணும், நம்ம ஞானமும் நல்லா புரிய வைக்கணும். அப்பதான் நம்மள கூப்பிடுவாங்க. முழுமையான பதில் அளிப்பது கிடையாது. ஆக பெயர் கெட்டு விடுகிறது அல்லவா. இப்ப நம்ம போய் ஞானத்தை ஒழுங்கா சொல்ல தெரியலன்னா நமக்கு பேர் கெட்டுடுன்றார் பாபா. அதனால நல்லா படிங்க, அப்புறமா போயிட்டு நீங்க புரிய வைக்கின்றார். சிவபாபாவின் பெயரை கெடுப்பவர் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. நீங்க பேர் கெடுதுன்னா, பிரம்மகுமாரிகள் பேர் கெடுதுன்னா சிவபாபாவுக்கு தான் அது அவமானம். ஏன்னா அதை உருவாக்குறவர் அவர் தானே. அவரோட பேர் கெட்டுது, அவங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. இங்கும் பாருங்கள், சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க, சிலர் லட்சாதிபதியாக இருக்கிறாங்க, சிலர் பசியால் இறந்து கொண்டிருப்பதையும் நீங்க பாக்குறீங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த உலகம் ஏன் அப்படி இருக்குது. சிலர் கோடீஸ்வரரா இருக்காங்க, சிலர் லட்சாதிபதி, சிலர் பசியிலே சாகுறாங்க. இவ்வாறு யாசிப்பவர்களும் இளவரசர்களாக ஆவார்கள். பாபா சொல்றாரு, இங்க இப்படி இருந்தாலும் இப்படியே இருக்க மாட்டாங்க, சொர்க்கத்துல அப்படியே மாறிடும்ன்றாரு. இங்க இவ்வாறு யாசிப்பவர்கள் கூட பிரின்ஸ் ஆக முடியுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறீங்க. சொர்க்கத்தின் இளவரசரான ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு யாசிப்பவராக ஆகின்றார். பிறகு மீண்டும் யாசிப்பதிலிருந்து அவரே தான் இளவரசராக ஆவார். இவர் யாசிப்பவராக இருந்தார் அல்லவா. நமக்கே தெரியும், பிரம்மா பாபா தான் கிருஷ்ணரா இருந்தாரு. அது ஸ்ரீகிருஷ்ணரா பிரின்ஸா இருந்தவர் தான் கடைசி பிரிவுல யாசிப்பவரா ஆயிட்டாரு. திரும்ப யாசிப்பவரா இருந்தவரு இப்ப பாபாவால திரும்ப இளவரசரா ஆகிறாரு. இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. சிறிது அதிகமாவே சம்பாதித்தார். இந்த பிரம்மா பாபா அதிகமாவே சம்பாதிச்சாரு. அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்காகத்தான். அவர் ஏன் அவ்வளவு சம்பாதிச்சாருன்னு நமக்காகத்தானா, இல்லைன்னா இந்த மாதிரி மதுமன் இது மாதிரிலாம் உருவாக முடியுமா, இவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம். அவர் அப்ப அந்த காலத்துல அவருக்கு 350 பேரை வச்சு பாலனை பண்ணாரு. அவர் தான் அந்த சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இல்லையெனில் உங்களுக்கு எப்படி பாலனை கொடுக்க முடியும். அவர் அவ்வளவு சம்பாதிக்கலன்னா அவர் எப்படி பாலனை கொடுக்க முடியும். இந்த விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்கள் கிடையாதுன்றாரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாஸ்திரத்திலே இல்ல. சிவபாபா வந்துதான் இதெல்லாம் சொல்றாரு. உண்மையில் இவர் கிராமத்து சிறுவனாக இருந்தாரு. பெயர் கூட அவர் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. இது ஆத்மாவின் விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. அந்த ஆத்மாதான் முதல் பிறவில ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பெயர்ல இருந்துச்சு. இப்ப அவர் கிராமத்து சிறுவனா பிறந்தாரு பிரம்மா பாபா. அதனால்தான் மனிதர்கள் குழப்பமடைந்துட்டாங்கன்றார். ஆக சிவ ஜெயந்தி என்று ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு சித்திரங்கள் மூலம் நீங்க சேவை செய்யணும்னு பாபா புரிய வைக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வீடு உங்க வீட்டிலேயே உட்காந்து சேவை பண்ணுங்கன்றாரு. எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவைகளுக்கான சொர்க்க ராஜ்யம் வினாடியில் அடைவது எப்படி புரிஞ்சுக்கணும்ட்டு எழுதி விடுங்க. இப்ப எல்லையற்ற பாபாட்ட இருந்து 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிற சொர்க்க ராஜ்யம், இது என்ன புதுசா இருக்குன்னு பாப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருந்தோம்னா, இல்ல எல்லாருக்கும் நோட்டீஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா, செகண்ட்ல எப்படி சொர்க்கராஜ்யம் அடையிறது, அது எல்லையற்ற அப்பாட்ட இருந்துட்டு எழுதி வைங்க, புரிஞ்சுக்காங்கன்ட்டு எழுதிடுங்க. எவ்வாறு தீபாவளி நேரங்கள் மனிதர்கள் கடைகளை திறந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா. தீபாவளி டைம்ல பட்டாசு துணி கடையெல்லாம், ஏன்னா அந்த டைம்லதான் வியாபாரம் அள்ளும். அத மாதிரி இங்க நீங்களும் சிவ ஜெயந்தி டைம்ல கடைய போடுங்கன்றாரு.
அழிவற்ற ஞான ரத்னம் கடையை திறந்து அமரணும். உங்களது கடை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கடையாக இருக்கணும். அப்படியே அட்ராக்டிவா இருக்கணும். பார்த்த உடனே இங்க இன்னமும் இருக்குதே உள்ள போலான்ட்டு. மனிதர்கள் தீபாவளி அன்று திறக்கிறாங்க. நீங்க சிவ ஜெயந்தி அன்று தோறங்க. சிவபாபா தான் அனைவரின் தீபத்தையும் இப்ப ஏத்துறாரு. உங்களை உலகுக்கு எஜமானர்களாக ஆக்குறாரு. அவர்கள் லட்சுமியிடம் அழியும் செல்வத்தை கேட்கிறாங்க. இப்ப நம்ம நம்ம பாபா வந்து நம்ம தீபத்தையே ஏத்துறாரு. நம்ம உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறாரு. அவங்க தீபாவளி அன்னைக்கு லட்சுமிகிட்ட போய் அந்த அழியக்கூடிய செல்வத்தை கேட்கறாங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஜெகதாம்பாவோட இருந்து உலக ராஜ்யமே கிடைக்குது. இங்க அழிவற்ற ராஜ்யமே நமக்கு ஜெகதாம்பா, அதாவது அந்த அங்காள பரமேஸ்வரி எல்லாம் நம்ம உலகத்துக்கே அம்பாவா இருக்கிறாங்களே அம்மன், அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது. யாரு ஞானத்தை சிவனுடைய ஞானத்தை ஓதுறாங்களோ அவங்கதான் வந்து ஜெகதாம்பா. எல்லாருக்கும் இந்த குளவி மாதிரி ஓதிட்டு இருக்காங்களோ அவங்கதான் ஜெகதாம்பா. உலகமே நல்லா இருக்கணும்ட்டு அம்மா எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஞானத்தை புரிய வச்சாங்க. அவங்கதான் ஜெகதாம்பா. அதனால உலக ராஜ்யமே இப்ப ஜெகதாம்பாவிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. லட்சுமிகிட்ட இருந்து அழியக்கூடிய செல்வம் தான் கிடைக்கின்றார். இந்த ரகசியத்தை தந்தையே வந்து நமக்கு புரிய வைக்கிறார். பாபா எந்த சாசனங்களையும் எடுத்துக்கொள்வது கிடையாது. நான் நானும் நிறைந்தவன் அல்லவா என்று தந்தையை கூறுகின்றார். சிவபாபாக்கு எந்த சாஸ்திரத்தையும் வச்சு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு ஏற்கனவே புத்தியில அவ்வளவு ஞானம் இருக்குது. அவர் எவர் நாலேஜ்ஃபுல். அவர் எப்பயுமே நாலேஜ்ஃபுல் தான். அவருக்கு புத்தி இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம தான் புத்தி கெட்டவங்களா ஆயிட்டோம். அவர் எப்பயுமே புத்தி நிறைந்தவரா, ஞானம் நிறைந்தவரா தான் இருக்கிறார். ஆம், இந்த குழந்தை மிகவும் நன்றாக சேவை செய்கின்றார். அதனால் தான் நினைவு வருகிறது என்பதை அறிவார். இப்ப பாபாவை எப்படி நம்ம நினைக்கிறோம்னா சேவை பண்றோம் அதனால பாபா நினைக்கிறோம். முரளி படிக்கிறோம் பாபா நினைக்கிறோம். அது மாதிரி நம்ம தாரணை பண்ணும்போது கூட நமக்கு வந்து பாபா நினைவு வந்துடும். அதான் பாபா சொல்றாரு, நல்ல சேவை செய்யற குழந்தைகளுக்கு வந்து நினைவு வருதுன்றத பாபாவுக்கு தெரியுமா. மற்றபடி ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதை அறிவேன் என்றதெல்லாம் கிடையாது. மற்றபடி பாபா வந்து எல்லாருக்குள்ளாரையும் என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்க மாட்டாரு. எல்லாருக்குள்ளாரையும் இப்ப மனசுல என்ன ஓடுது, 800 கோடி பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் 800 கோடியும் தாண்டுது பாப்புலேஷன். அப்ப அத்தனை பேரோட மனசுல என்ன ஓடுதுன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் இவர் தூய்மையற்றவர் என்பது தெரிஞ்சு விடுகிறது. வெட்கம் ஏற்படுகிறது சொல்றாரு. அவர்களது முகம் உற்சாகமற்றதாக ஆகிவிடுகிறது. யாரெல்லாம் தூய்மை இல்லாம ஆயிடுறாங்களோ பிகே ஆகி அவங்களுக்கே வெக்கம் வருதுன்றார். அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் உற்சாகம் இல்லாம இருப்பாங்க. ஆக பாபாவும் இவரிடம் கேளுங்கள் என்று கூறி அனுப்பி வைக்கின்றார் சொல்றாரு. ஏதோ நாடகத்தில் பதிவாயிருக்கு. ஏதோ சில விஷயங்களை சொல்றார் பாபா. சிலருக்காக கூறுகின்றார், அதற்காக அனைவருக்கும் கூறுவார் என்பது கிடையாது. பாபா வந்து சிலரை தான் சொல்றாரு, எல்லாரையும் சொல்லல. இவ்வாறு பலர் முகத்தை கருப்பாக்கி கொண்டு சிலர் நிறைய பேரு தூய்மையற்றவங்களும் ஆயிடுறாங்க. பிகே ஆகி கூட தூய்மையற்றவங்களும் ஆயிடுறாங்க, கருப்பாக்கிக்கிறாங்கன்னு சொல்றாரு. யார் வெளியே செய்வார்களோ அவர்கள் தங்களையே நஷ்டப்படுத்தி கொள்வாங்கன்னு சொல்றாரு. உண்மை கூறுவதனால் சிறிது நன்மை ஏற்படும். தவறு செஞ்சனா ஒன்னும் தப்பு இல்ல, பாபாட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்கன்றாரு. அப்பதான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பாபா எப்படி சொல்லுவாரு. உண்மை சொல்றதுனால நன்மை ஏற்படும், சொல்லலைன்னா மேலும் நஷ்டப்படுத்திக்குவாங்கன்னு சொல்றாரு. பாபா நம்மை தூய்மையாக்க வந்திருக்கிறார். ஆனால் நான் என்னை கருப்பான முகம் ஆக்கி கொள்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளே புரிஞ்சுக்கணும், கடவுளே வந்து என்னை மாத்திட்டு இருக்கிறாரு, ஆனா நான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டனே அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த உலகமே முட்கள் நிறைந்ததாகும். பாபா சொல்றாரு, இந்த உலகம் ஃபுல்லாவே முள்ளுக்காடு. எல்லாருமே முள்ளு மாதிரிதான் குத்துறாங்க சொற்களால. ஏன்னா நம்மளே அப்படிதான் ஆயிட்டா, அதனால முழு உலகமும் அப்படி ஆயிடுச்சு. அதனால இந்த உலகமே முட்கள் நிறைந்ததா, மனித முட்கள் தான் இங்க இருக்கிறாங்க. யார்கிட்டயாவது ஒரு அன்பு பரிவு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. குணங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த தெய்வீக குணங்கள் போயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்துல மலக்காடா இருந்ததுமா, மலர் தோட்டமா இருந்ததுதான் இப்ப முட்காடா ஆயிடுச்சுன்றாரு. சத்தியுகம் அல்லாவின் பூந்தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இதே முள்காடுதான் சொர்க்கமா மாறப்போகுது. சொர்க்கம் வந்து எப்படி இருக்குன்னா அல்லாவினுடைய பூந்தோட்டம்ட்டு சொல்லப்படுது. மேலும் இது காடாகும். அதனால்தான் தந்தை சொல்றாரு, எப்போதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகிறேன்னு சொல்றாரு. எப்ப இந்த தர்மத்துக்கே இழிவு ஏற்படுதோ அப்ப நான் வரேன். முதல் நம்பர் ஸ்ரீகிருஷ்ணர், கடைசியில் என்ன ஆகிறார் என்பதை நீங்க பாருங்கன்றாரு. இப்போது அனைவரும் தமபிரதமாக இருக்கிறாங்க, தங்களுக்கு சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தவங்க அழிச்சுக்கிறது, இதெல்லாம் டிராமால இருக்குன்றாரு. நீங்க அதை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்கன்றாரு. பிறகு சொர்க்கத்தில் இவை எதுவுமே இருக்காது. இது இப்படியேதான் நடக்கும், அப்புறம் முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொர்க்கம் வந்துடும். அந்த சொர்க்கத்துல இந்த மாதிரி சண்டை எல்லாம் இருக்காது. கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன, குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் புரிய வைக்கணும்.
ஒருத்தவங்களுக்கு எப்படி புரிய வச்சா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பு எடுக்கணும்ன்றாரு. வக்கீல்கள் கருத்துக்கான புத்தகம் வைத்துக் கொள்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நீங்களும் இப்ப வக்கீல் எல்லாம் புக்களை குறிச்சு வச்சுக்குவாங்க, மருத்துவர்களும் புத்தகம் வைத்துக் கொள்வாங்க. அதை பார்த்து மருந்துகளை கொடுக்கின்றனர். சில டாக்டர்ஸ் எல்லாம் குறிச்சு வச்சுக்குவாங்களாம் புத்தகத்துல, அதை பார்த்துதான் மெடிசன் எடுத்து கொடுப்பாங்களாம். ஆக குழந்தைகள் எவ்வளவு நல்ல முறையில் படிக்க வேண்டும். நம்மளும் அப்ப ஞானத்தை நம்ம தேவதை ஆக போறோம். அந்த அப்ப நம்ம இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு நம்ம தேவதை ஆகிறது மட்டும் கிடையாது, எல்லாரையும் ஆக்கி கூட்டிட்டு போனோம். அதான் நம்ம கடமையே. அப்ப எல்லாரையும் தேவதை ஆகணும்னா என்னென்ன பாயிண்ட சொல்லி புரிய வைக்கணும், எப்படி அவங்கள படிக்க வைக்கணும், எப்படி அவங்கள மாத்தணும், இதெல்லாம் நம்ம எப்படியா இருந்து நம்மளும் ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும். நம்ம எப்படி எப்படிலாம் எதை தாரணை பண்ணி எப்படி மாறணும்ட்டு நம்ம மாறி மற்றவங்களையும் மாத்தணும். அப்ப நீங்க எவ்வளவு நல்ல முறையில படிக்கணும்ன்றாரு, சேவையும் செய்யணும்ன்றாரு பாபா. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் சொல்றாரு, தேவதை ஆகிறது சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாதுன்னு பாபா நிறைய முறையில சொல்லிக்கிறாரு. ஏன்னா இது டாக்டர் இன்ஜினியர் ஆகுறதே கஷ்டம், தேவதை ஆகுறதுன்னா சாதாரணமா? அந்த சொர்க்கத்துக்கு போறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாதுன்னு பாபா நம்பர் 1 மந்திரம் கொடுக்குறாரு. மன்மனாபவன் கொடுக்குறாரு. தந்தை மற்றும் ஆசையை நினைவு செய்தால் சொர்க்கத்துக்கு எஜமானலாக ஆயிடுவீங்கன்றது. கடவுளை நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், அவருடைய சொத்து சொர்க்கத்தை நினைக்கணும். அது நினைச்சீங்கன்னா போதும், சொர்க்கத்துக்கு எஜமானதான் ஆயிடுவீங்க. வேற எதையும் நினைக்காதீங்க. இந்த உலகமே கலியுகத்தை எந்த விஷயத்தையும் நினைக்காதீங்க. பாபாவை நினைங்க, சொத்தை நினைங்க, அவ்வளவுதான். அல்லா மற்றும் ஆஸ்தி. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனா சிவபாபா என்ன செய்தார்? அவசியம் சொர்க்க ஆஸ்திய கொடுத்திருக்கணும். கண்டிப்பா அவர் ஏதோ கொடுத்துட்டு போயிருக்கணும், சொர்க்கத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் அவருக்கு சிவ ஜெயந்தி எல்லாம் இப்படி, சிவராத்திரி எல்லாம் இப்படி கோலாகலமா கொண்டாடுறாங்க. உலகமே சிவனுக்காக உயிரே கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் ஏதோ பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்து 5000 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்திலிருந்து நரகம், நரகத்திலிருந்து சொர்க்கமாக கண்டிப்பா ஆகுன்றாரு. தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, யோக யுக்த ஆகின்ற போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம தப்பா பண்ணின்னு இருக்கிறோம்ல, செய்யறது எல்லாமே தப்பாயிடுது. ஏன்னா 5 விகாரம் தான் காரணம். ஆனா இப்ப பாபா நினைவுல இருந்து எல்லா வழியும் செய்யுங்கண்ணா, யோக யுக்தா இருங்க. நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைவுலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் போது அக்யூரேட்டா செய்வீங்கன்ற, கரெக்டா பண்ணுவீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு கர்மமும் கரெக்டா இருக்கும். அப்படிதான் அம்மா செய்வாங்களாம். கரெக்டா அக்யூரேட்டா இருக்கணும். ஒருத்தவங்க கூட துக்கம் வராது. எண்ணம் சொல் செயலால துக்கமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட அவ்வளவு ஒரு அன்பு. எல்லாருமே அவங்க பக்கத்துல போய் அவ்வளவு அவங்க மேல ஒரு அன்பு வரும். அந்த ஜெகதாம்பா, உலகத்துக்கே அம்பா, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தாய் அவங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா அக்யூரேட்டா இருக்காங்கன்னா. யோக எத்து 2 மணிக்கெல்லாம் எழுந்து யோகா பண்ணுவாங்க அமிர்த வேலையில. அந்த அளவுக்கு யோக எத்துன்றதுனால அக்யூரேட்டா இருந்தாங்க. அதான் பாபா சொல்றாரு, இப்ப நீங்க அந்த மாதிரி ஆனீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நல்ல முறையில உங்களால புரிஞ்சுக்க முடியும்ன்றாரு. எப்படி நடந்துக்கணும், இந்த ஆத்மா எப்படி நடந்துக்கணும். எல்லாருமே நம்மளை சுத்தி ஒரு ஒரு விதமா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் பாபா பாபா நினைக்கும் போது டச் பண்ணுவாரு. அப்ப கரெக்டா நம்ம நடந்துக்கும். ஆனால் யோகா சரியாக இல்லை, தந்தையின் நினைவு இல்லை எனில் எதுவுமே புரிந்து கொள்ள முடியாதுன்றார். ஆனா பாபாவை நினைக்கல, யோகா பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. தப்பா பண்ணிடுவான். அப்ப இன்னும் கொஞ்சம் விகரமம் ஆயிடும். அப்ப விகரமும் விநாசம் ஆகாதுன்றார். பாவமும் அழியாது. யோக யுக்த ஆகாமல் உயர்ந்த சத்கதியும் ஏற்படுவது கிடையாதுன்றார். நீங்க யோக யுக்தி இப்ப ஆகணும். அதாவது பாபா நினைவுல எல்லாமே செய்யணும், ஞானத்தையும் அப்ளை பண்ணணும். அப்பதான் நீங்க உயர்ந்த சத்கதி ஏற்படும்ன்றார். பாவங்கள் அப்படியே இருந்து விடுகிறது, பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. நம்ம அது மாதிரி ஒழுங்கா நம்ம பாபா நினைக்கலன்னா பாவமும் அழியாது, பதவியும் குறைஞ்சிடும். பலருக்கு யோகா முற்றிலும் இருப்பதே கிடையாது. நிறைய பேர் நாள் முழுவதும் பாபா நினைக்கிறதே இல்லைன்றாரு. அதான் சொன்னாரு, இன்னைக்கு 5 நிமிஷம் கூட கிடையாதுன்றாரு. 5 நிமிஷம் கூட என்ன நினைக்கிறது இல்லைன்றாரு. நிறைய பேர் யோகா முற்றிலுமே கிடையாதுன்றாரு. பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வேற வேற ஆளுங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப யாரையாவது நினைச்சிட்டு இருக்கும்போது எப்படி பாபான்னு நினைக்க முடியும்? பெயர் உருவத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவர்களது நினைவே வந்து கொண்டிருந்தால் விக்ரமம் எப்படி ஆடி? பாபா கேக்குறாரு, மத்தவங்களை நினைச்சா உங்களுக்கு எப்படி பாவம் அழியும்? என்ன நினைச்சாதான் உங்களுக்கு பாவம் அழியும், மத்தவங்களை நினைச்சா அந்த டைம் வேஸ்ட்ன்றாரு. தந்தை சொல்றாரு, ஆத்மாபிமானியாக ஆகுங்க குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் என்ன நினைப்பீங்க. அதனால இப்ப அட்லீஸ்ட் ஆத்மாபிமானியாவது ஆகுங்கன்னு சொல்றாரு. அதாவது இந்த தேகம் நான் கிடையாது, நான் ஆத்மா. நெற்றிபுரத்துல இருக்கேன் இல்லையா, நான் ஆத்மா.
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நான் யூஸ் பண்றேன் அவ்வளவுதான், இந்த உடம்பு மேல கூட எனக்கு பற்று வரக்கூடாது. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த அபிமான நிலை வரும்போது, ஆத்ம உணர்வுல ஆத்ம அபிமான நிலை வரும்போது நமக்கு கடவுள் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வருவார். மற்ற யாரையுமே நம்ம நினைக்க மாட்டோம். அதனால சொல்றாரு, மற்ற தேகதாரிகள் மீது புத்தி போகாது, அதனால ஆத்மாபிமானியா ஆகணும்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனியா தேடி கண்டுபிடிக்க செல்ல கொஞ்சம் தாயின் சதயமாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக கொஞ்சலுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக கொஞ்சல்கள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிவ ஜெயந்தியின் பொழுது அழிவற்ற ஞான ரத்தினத்தின் கடையை திறந்து சேவை செய்யணும். வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக்கி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சத்திய தந்தையிடம் சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த பாவகாரியம் செய்துவிட்டு மறைக்க கூடாது. ஏதாவது செஞ்சுட்டு பாபாட்ட மறைக்க கூடாது. உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்படியே உட்காந்து லெட்டர் எதுவுமே சொல்லிடுங்க, பாபா நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு மனசுக்கு உறுத்துது பாபா, நான் தப்பு பண்ணிட்டேன் பாபா, மன்னிச்சிருங்க பாபா. அட்லீஸ்ட் பாபாட்டையாவது சொல்லுங்க. கண்டிப்பா பாதி பாதி அப்படியே எடுத்துக்குவாரு. மீதிதான் கொஞ்சம் தான் நம்ம அனுபவிக்கிற மாதிரி விடுவார். அதனால எந்த சத்தியமான தந்தையிட்ட சத்தியமானவர்களாக இருக்கணும்ன்றாரு. எந்த பாவமும் இருந்து விடாத அளவுக்கு யோக யுக்தாக ஆகணும். நம்ம கிட்ட எந்த பாவமும் தங்கிடக்கூடாதுன்றாரு. யாருடைய பேர் உருவத்திலும் நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். நான் என்ற உணர்வை நீக்கக்கூடிய பிரம்மா பாபா சமமான சிரேஷ்ட தியாகி ஆகுக. பிரம்மா பாபா எப்படி இருந்தாருன்னா, நான் என்றதே தியாகம் பண்ணாரு. எல்லாமே குழந்தைகளை முன்னிறுத்தினாரு, எல்லாத்துலயும் மற்றவங்களை முன்னிறுத்தினாரு. ஆனா இந்த பயிற்சி பண்றதுல ஆத்மா அபிமானி நிலையை கொண்டு வரதுல அதுலதான் அவரு ஃபர்ஸ்ட் செஞ்சாரு. அதை மற்றவங்க சொல்லி கொடுத்தாரு பயிற்சிகள்லாம். மற்றபடி இந்த புகழ் பெருமை சேவை எல்லாத்துலயும் குழந்தைகளை முன்னிறுத்தினார். அந்த மாதிரி சிரேஷ்டத்தை ஆகி ஆகுகான்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த நான்றதே வரக்கூடாது. நான் ஒரு கருவி, செய்வர் பாபா, நான் ஒரு கருவி, இங்க நான் எதுவுமே இல்லை. இந்த நான் என்ற உணர்வை நீக்கக்கூடிய பிரம்மா பாபா சமமான சேஷத்தியாகி, அப்படிதான் பிரம்மா பாபா இருந்தாரு. அவருக்கு சமமான சேஷத்தியாகி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாங்க. சம்பந்தத்தின் தியாகம், வைபவத்தின் தியாகம் என்பது பெரிய விஷயம் அல்ல. பாபா சொல்றாரு, நிறைய பேர் பிகே ஆனோடனே எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், ஒயிட் ட்ரெஸ் போட்டேன், எனக்கு வீடு உறவின வாசல் எல்லாரையும் விட்டேன், எனக்கு யாருமே வேணாம், எனக்கு ஒரு பாபா போதும், இப்படி பேசுறதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பெர்ஃபெக்ட் பிகேஸ். இதெல்லாம் உங்க பாபா சொல்றாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறது, எனக்கு வீடு வாசல் எல்லாரையும் விட்டேன், எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்னு பேசுறதுல எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கீங்க, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் சங்கல்பத்திலும் மற்றவர்களை முன்னே வைக்கும் பாவனையுடையவர் என்றால் தான் தான் என்ற நிலையை நீக்கிவிடுவதாகும் சொல்றாரு. அதாவது எல்லா காரியத்திலும் எண்ணத்திலும் சரி மற்றவங்களை முன்னே வைக்கும் பாவனை இருக்கணும். சரி, எல்லாத்தையும் நீங்க நீக்கினீங்களே, நான் என்றதை நீக்கினீங்களா, நான் என்றதை தியாகம் செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் என்ற நிலையை எப்ப நம்ம நீக்கிறோம்னா, எல்லாத்துலயும் மத்தவங்களை முன்னிறுத்துங்க. எதுல எல்லாம் நான் தான் செய்வேன்னு முன்னாடி போய் நிக்காதீங்க, மத்தவங்களை முன்னிறுத்துங்க, மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க. ஒவ்வொரு காரியத்திலயும் சரி, சேவையில சரி, எண்ணத்துலயும் சரி, மத்தவங்களை முன்ன வைக்கிற பாவனை உடையவரா மாறுங்க. அதுதான் தான் என்ற நிலையை நீக்கி விடுறதாகும். முதலில் நீங்கன்னு சொல்லி எல்லாரையும் முன்னிறுத்துங்க. இதுவே உயர்ந்த தியாகமாகும் சொல்லி சொல்றாரு. பேரு புகழ் இதெல்லாம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அடுத்தவங்களை புகழ்ந்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேது, நம்மளை புகழ்ந்தாதான் நமக்கு பிடிக்குது. அதெல்லாம் பிரம்மா பாபா சமானே ஆக முடியாது. அதனால முதலில் தாங்கள் சொல்லி எல்லாரையும் முன்னெடுத்துங்க. இதுதான் உயர்ந்த தியாகமாகும் சொல்றாரு. இதுவே தான் என்ற உணர்வை விளக்குவதாகும். இதுதான் அந்த நான் என்ற உணர்வை விளக்குவது. எப்படி பிரம்மா பாபா சதா குழந்தைகளை முன்னே வைத்தார். பிரம்மா பாபா அவர் பாருங்களேன், அவருடைய நேற்று கூட சொன்னார்ல வரதானம், ஏன் எதுக்கு எப்படி என்ன கேள்வினாலும் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. அவரை பாருங்க, இப்படின்றது வந்துரும் ஆன்சர், இப்படிதான் அப்படின்ட்டு. பாபாவோடைய லைஃப் ஹிஸ்டரிய பார்த்தாலே தெரியும், இப்படிதான் வாழணும்ட்டு. என்ன டவுட்னாலும் பிரம்மா பாபா பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்கன்னு சொன்னார் இல்லையா. அது மாதிரி இப்ப பிரம்மா பாபா எப்படி சதா குழந்தைகளும் முன்ன வச்சார். நான் தான் சேவைன்னு இருந்தார். சேவை நான் தான் உலகம் ஃபுல்லா சொல்லுவேன், அப்பதான் கிருஷ்ணர் ஆக முடியும்னு உலகம் ஃபுல்லா போய் அவரா ஞானத்தை சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரையும் முன்னேற்றினாரு. அம்மாவை முன்னேற்றினாரு. அம்மாட்ட சொல்லுங்க, தாதிகள்கிட்ட கேளுங்க, தீதிகள்கிட்ட கேளுங்க, அப்படிதான் சொன்னாரு இல்லையா. எல்லா விஷயத்துக்கும் எல்லாரையும் முன்ன வச்சாரு. தான் பின்னாடிதான் இருந்தாரு. அவரு பின்னாடி இருந்து எல்லாரையும் தட்டி தட்டி கொடுத்தாரு. தட்டி கொடுக்க எல்லாரும் செஞ்சாங்க. அது மாதிரி நம்ம செய்யணும். யோக எக்டா இருந்தாரு.
அவர் சதா குழந்தைகளை முன்னே வைத்தார். நான் முன்னே இருப்பேன் என்பதிலும் தியாகியாக இருந்தார். நான்ற வார்த்தையை அவர் தியாகம் பண்ணிட்டார். இந்த தியாகத்தின் காரணத்தினால் அனைவரை காட்டிலும் முன்னே, அதாவது நம்பர் ஒன்னில் செல்லும் பலன் கிடைத்தது. ஆனா பாருங்க, இந்த மாதிரி யார் தியாகம் செய்யறாங்களோ அவங்கதான் ஃபர்ஸ்ட்ல போக முடியுன்ற. பிரம்ம பாபா இந்த மாதிரி செஞ்சனாலதான் எல்லாரோட நம்பர் ஃபர்ஸ்ட்ல ஒன்ல போயிட்டாரு, கிருஷ்ணர் ஆயிட்டாரு. அந்த பலன் அவருக்கு கிடைச்சிருது. எனவே பாபாவை பின்பற்றுங்கள். அதனால பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்ன பண்ணாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதை நம்ம ஃபாலோ, அவர் அடி மேல அடி வச்சுட்டாலே போதும். பிரம்மா பாபா அதனால கிருஷ்ணரோட கால் போடுறாங்கல்ல, கிருஷ்ணருடைய ஜெயந்தி அன்னைக்கு கால் மேல கால் போடுறாங்க. அந்த கால் மேல கால் நடந்து போனாலே போதும். பிரம்மா பாபா என்ன பின்பற்றினார் வாழ்க்கையில, அவரோட கால் மேல கால் வச்சு போங்க. அவரை ஃபாலோ பண்ணாலே நீங்க பிகே லைஃப்ல கரெக்டா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு பிரம்மா பாபா சமமான சிரேஷ்ட தியாகி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாங்க. ஸ்லோகன்: மற்றவர்களின் குறையை கண்டுபிடிப்பது கூட துக்கம் கொடுப்பதாகும். பாபா சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ அடுத்தவங்க என்ன பண்றாங்க, நீங்க இதெல்லாம் செய்றீங்க அதெல்லாம் செய்றீங்கன்ட்டு அவங்க குறைய நம்ம பார்த்துட்டு அன்னப்பறவை மாதிரி இல்லாம அவங்களுடைய அன்னப்பறவை என்ன பண்ணணும், நல்லதை எடுத்துட்டு கெட்டதை விட்டுடும். நம்ம என்ன பண்றோம், அந்த கெட்டதை மட்டும் பார்த்தா அந்த கெட்டதையே மற்றவங்களுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க இதெல்லாம் பண்றீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி மற்றவங்க குறைய கண்டுபிடிக்கிறத கூட நம்ம துக்கம் கொடுக்கறதுன்னு சொல்றாரு. அது சொல்லலைன்னா கூட கண்டுபிடிக்கிறதே பெரிய துக்கம்னு சொல்றாரு. மத்தவங்க குறைய பாக்குறதே கூட துக்கம்னு சொல்றாரு. அதனால நீங்க மத்தவங்க குறைய கண்டுபிடிக்கிறீங்க, அதை போய் சொல்லாதீங்க. அது யோகா எப்படா சொல்லி புரியாது, பாபாவே புரிய வச்சுக்குவார். நம்ம போய் அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாபா முரளிலேயே அவங்கள மாத்திடுவாரு. நமக்கு குறைன்னு தெரியுதா, அதை பாபாட்ட எழுதி வச்சிடணும். நான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குறைய நம்ம மாத்திக்கணும். மற்றவங்க குறைய நம்ம போயிட்டு அதை சொல்றதெல்லாம் தவறு. அதனால மற்றவங்க குறைய கண்டுபிடிக்கிறது கூட துக்கம் கொடுக்கறதான்னு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவாரம்.